ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட் தேவைப்படாது. குறைவான டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ் ரெசிபியாக இது இருக்குங்க. தக்காளி பழம் இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 எடுத்திருக்கேங்க. நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபியெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு வெறும் 10 நிமிஷம் எடுத்தால் போதும். சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எடுத்துருக்க தக்காளி பழம் ரெடியாக இருக்குது. இந்த சைட் கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுமே அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாங்க. என்ன வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுமே கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அடுத்ததான் இதில் ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம், கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா அதையும் உள்ளே சேர்த்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி 2 கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேங்க. கூடவே பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் நான் 2 மட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. அப்படியே வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை அப்படியே உள்ளே சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி தக்காளி பழத்தை இந்த சைடாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் அதை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் நம்ம ஒரு சைட் டிஷ் செய்யும்போது இது கடைகளில் எல்லாம் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் எதுவுமே இப்போ சேர்க்க வேணாங்க, இப்படியே இருக்கட்டும். நம்ம தக்காளி கட் பண்ண பிளேட்லேயே பார்த்துட்டோம்னா தக்காளி கட் பண்ணும்போது தண்ணி இருந்திருக்கும் இல்லைங்களா, அது இருந்துச்சு. அதையும் இப்போ அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நான் பட்டை, கிராம்பு, சீரகம், இதெல்லாம் மல்லி இதெல்லாம் சேர்த்து பொடி நுணுக்கி வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா இருந்துச்சுன்னா அதில் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்க்கலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து லைட்டாக நான் நுணுக்கி வச்சுருந்தேங்க. இடிக்கல்லில் வச்சு தான் நுணுக்கியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி பொட்டுக்கடலை பவுடரெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த ரெசிபி இன்னமும் நல்லாயிருக்கும். இதுவரை நம்ம தண்ணி சேர்க்கலை, இருந்தாலும் தக்காளியில் இருக்கிற தண்ணியே பாருங்கள் போதுமானதாக இருக்குது. இப்போ வேணும்னா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப அருமையான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தக்காளி இந்த மாதிரி இந்த பஜ்ஜியில் முழுசாக இருக்கட்டும் ஓகே அப்படின்னா விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு பருப்பு கடையிற மற்ற இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை அப்படி எது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலும் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். சில டைம் நம்ம வீட்டில் குழம்பு செய்யாத சமயத்தில் கூட இதை சாதத்தை கூட போட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னாலும் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.